வணக்கம். லூசாடா நீங்களாம்? லூசான்னு கேட்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேங்க. அந்த பதிவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் தாவேகா எம்எல்ஏ கிட்ட இருந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாரு. என்ன அவார்டு? பத்மஸ்ரீ அவார்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பத்மஸ்ரீ அவார்டு நம்ம ஜனாதிபதி, அதாவது பிரசிடென்ட்னால மட்டுமே கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அவார்டு. அதை ஒரு பத்திரிகையாளர் ஒரு எம்எல்ஏ கிட்ட இருந்து வாங்குற மாதிரி புகைப்படம் போட்டு அவர் பத்திரிகை செய்தியெல்லாம் கொடுக்குறாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது சட்ட விரோதமானது, இது இல்லீகல். இதுக்கு ஐபிசி 420 அல்லது பிஎன்எஸ் 318ல இவங்க மேல வழக்கே பதிவு செய்யப்படணும். அதை ஜூம் பண்ணி பார்த்தா இன்னொரு கேலி கூத்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த அசோகா சிங்கம் இருக்குது இல்லைங்க, அது இந்திய நாட்டோட தேசிய சின்னம். இதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சின்னம் எல்லாம் அதுல அந்த அவார்ட்ல போட்டிருக்காங்க. இது ப்ரொஹிபிஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஸ்டேட் எம்பளம் ஆஃப் இந்தியா. இந்த சட்டத்தின்படி வழக்கே பதிவு செய்யணும். முதலாச்சு டாக்டர் பட்டம் போலியா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜனாதிபதி பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய பத்மஸ்ரீ அவார்டையே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாங்க சார். இதெல்லாம் பத்தி பேசும்போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, அது ஞாபகம் வருது. அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க வேர்ல்டு கப் கொடுத்தாங்க, நீங்க பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறீங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்ணுங்க. நாங்க இதை தொடர்ந்து 4 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். போன வருஷம் கூட ஒரு ஃப்ராட புடிச்சு கொடுத்தோம். அவன் ஒரே நாள்ல 300 பேருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்னா, சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அவன் கொடுத்த அட்ரஸ்ல சிங்கப்பூர்ல நாங்க போய் பார்த்தா அங்க கார் வாஷ் கம்பெனி இருந்துச்சு. அப்புறம் இதை புகார் கொடுத்து அவன் மேல வழக்கு பதிவு செஞ்சு ஜெயிலுக்கு தள்ளணும். இப்போ நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த போலிகளை எல்லாம் உடைச்சே ஆகணும். மாண்புமிகு மந்திரி ராஜ்மோகன் அண்ணா கிட்ட நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உடனடியா இதுக்கு வழக்கு பதிவு செய்யுங்க. ரெண்டாவது விஷயமா, மாண்புமிகு முதல்வர் சிஎம் விஜயண்ணா கிட்ட சொல்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, போலி டாக்டர் பட்டம் அல்லது இந்த மாதிரி போலி பட்டங்கள் கொடுக்கறவங்க மேலையும் அதே மாதிரி வாங்குறவங்க மேலையும் இதை பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் பத்மஸ்ரீ இப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, இவங்க மேல குண்டாஸ் ஆக்ட் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே அறிவிங்க. இது நாங்கெல்லாம் மாற்றத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த அறிவிப்பை இன்னைக்கு உடனடியாக கொடுங்க. போலிகளை உடைச்சா மட்டும்தான் உண்மையாலுமே படிச்சு கஷ்டப்பட்டு பட்டங்கள் வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மதிப்பு இருக்கும்.